ஹலோ ஆல், லெட்ஸ் மேக் சாக்லேட் கேண்டில். இன்றைக்கி எந்த மோல்டும் யூஸ் பண்ணாதனால அசிடேட் ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப லென்த்தியாக இருக்கனால ஹாஃபாக கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற அசிடேட் ஷீட்ஸில் கார்னரில் வந்து ஸ்டிக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் செலோ டேப் யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டியூப் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்க அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரோவாக ஹாலோவான ஒரு டியூப் கிடச்சிரும். இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மெல்ட் பண்ணி லிக்விட் ஃபார்மில் இருக்கிறப்போ நம்ம பேஸுக்கு வந்து ஸ்கொயராக அசிடேட் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் நீங்கள் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு கார்னர் அந்த ஒரு சைடோட அந்த டியூப் வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா வந்து அதை சீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஹாலோவாக 2 சைடு ஓப்பனாக இருக்கிறப்ப நம்ம வந்து நல்லா ஒயிட் சாக்லேட் ஃபில் பண்ணணும் டியூப்பில். இது கம்ப்ளீட்டாக ஹாலோவாக தான் இருக்கணும். நம்ம இதுக்குள்ளே வந்து நமக்கு கேக் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து ஒரு ஈவனாக ரோல் பண்ணி எல்லா சைடும் வந்து சாக்லேட்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடு ஹாலோவாக இருக்கனால மேக் ஷூர் நம்ம சாக்லேட் வந்து எந்த சைடு ட்ரிப் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி அந்த பாட்டமும் ப்ளேஸ் பண்ணி நம்ம செட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக அது ஈஸியாக ரிலீஸ் ஆகி வந்துடும். அசிடேட் ஷீட் வந்து நல்லா அது வந்து நமக்கு செட் ஆனதுக்கப்புறம் ஈஸி ரிலீஸ் கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து ஒரு சைடு நமக்கு சீல் ஆகி இன்னொரு சைடு வந்து சீல் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த சீல் ஆகாத சைடில் வந்து நம்ம லேயரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் க்ரீம், கேக், அப்புறம் நம்மளோட க்ரஷ், க்ரீம், கேக் அதே லேயர்ஸில் வந்து போகும். ஸோ இது ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹைட் அண்ட் நேரோவாக இருக்கனால நம்ம லாஸ்ட் வரைக்கும் போய் நம்ம புஷ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி அதை நல்லா புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேயர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ லேயர்ஸ் வேணால் நீங்கள் வந்து கம்மியும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹைட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அசிடேட் ஷீட் வந்து ஹைட் கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த ஒரு ஸ்லைஸ் கேக் வச்சுட்டு மேலே வந்து இந்த ட்ரிப் எஃபெக்ட் கொடுக்குறப்போ தான் நமக்கு அந்த கேண்டில் எஃபெக்ட் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ அதே ஒயிட் சாக்லேட் வச்சு பைப்பிங் பேக் வந்து ரேண்டமாக ட்ரிப்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ட்விக்குக்கு வந்து நான் இன்றைக்கி பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து பாதாம் ஆயிலில் சோக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு வந்து நல்லா அது பர்ன் ஆகும். நீங்கள் ஒரு வேளை வந்து கேண்டில் எஃபெக்ட் கொடுக்கணும், நல்லா பர்ன் ஆகி ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஆயிலில் சோக் பண்ண பாதாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த கேண்டில். ஸோ இப்போ வந்து அதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம் கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபைனலாக அந்த லிட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா நேரோவாக ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது ரொம்ப ஹைட்டாக இருக்கனால எனக்கு ஒரு மிட்வே வரப்போவே வந்து ஷேட்டர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மேபி இந்த மாதிரி சாக்லேட் கேண்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா மேக் ஷூர் நீங்கள் ஒரு ஹைட் வந்து மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க. நான் 6 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் மேபி ஒரு 4 or 5 இன்ச்சஸில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் நம்மளோட லேயரிங் எல்லாமே கிளியராக விசிபிளாக தெரிஞ்சுது. ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஐடியாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.